தேவையில்லை. இறை கண்மைக்கு இது தேவையில்லை. நாளைக்கு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு போய் பொறுப்பா சேருமா, சந்ததிகளுக்கு அழிவில்லாம போய் சேருமா அப்படிங்கிற நிலைகள் கூட தெரியாம, தெரிந்தா பஞ்சபூதங்கள் தெரிஞ்சா என்ன செய்யும் அப்படின்னு கூட தெரியாம அதை மறந்து, பஞ்சபூதம் கொடுத்த உடல்நிலையை மறந்து, அவங்க கொடுக்கக்கூடிய உணவு நிலைகள் எல்லாத்தையும் மறந்து, மூச்சு பேச்சு காற்று சேரு எல்லா விஷயங்களையும் மறந்து நான் 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 நான்கு ஆணவ நிலையில ஏறி நிற்கும் போது, அந்த உயர் உச்சத்துல இருக்கும்போது தன்னிலை முன்னிலை படித்து எதிர்நிலையில இருக்கிறவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. நீ என்ன வச்சு, நீ என்ன வேலைக்கு போனா எனக்கு என்ன, என் பிள்ளை வேலைக்கு போனாதான் எனக்கு, நீ என்ன விஷயங்கள் உன் பிள்ளை கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, என் பிள்ளை கஷ்டப்படாம இருக்கணும், நீ என்ன அழிஞ்சு நாசமா எப்பேடு கேட்டு போனா என்ன, எனக்கு ஒரு துன்பங்கள் பெயர்கள் எதுவும் வராமல் இருக்கணும். உதவி செஞ்சவன் மறந்து, கூட இருந்தவனை மறந்து, ஏற்றிவிட்டவனை மறந்து, எளியவங்களையெல்லாம் மறந்து அந்தந்த நிலைக்கு ஏற்ப பழக்க வழக்கங்களை மாற்றி நிலைக்கு ஏற்ப அந்த ஒரு இதை கலாப்படி விஞ்ஞானங்கள் நம்மளாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் கொடுக்கணும். நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் பெரியார்கள்லாம் இருக்கணும் அப்படிமா அந்த வாக்கியமான நிலையோட இது இல்லாமல் அந்த அடுத்தவனோட இறவர் பொருளை தன் பொருளாக பாதித்து அவனோட ஆட்டம் கடைசியில் பிரபஞ்சம் ஒரு நாளைக்கு அவனை வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் குடுங்கிட்டு இருக்கணும். ரோட்டில் கொடுத்தவன் அந்த நிலையோட கவலை கட்டி கழுத்தில் துண்டை போட்டு இழுக்கிற மாதிரி பிரபஞ்சம் சேட்டவனான துண்டை போட்டு இழுக்க தயங்காது. நோயா நொடியா இடர்களா இனங்களா துன்பங்களா பயணங்களா அவமானங்களா தோல்விகளா கொடுத்துக்கிட்டே இருக்கும். எடுக்கிற இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். சப்பாத்தி மன்னர்கள் வைக்கிறது செய்யறது பேர் புகழ் அடையிறது எல்லாமே ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும். பிரபஞ்ச விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும். யாரையும் காயப்படுறதோ கண்ணீருக்குள்ளையோ, யாரோட அழிவுக்குள்ளையோ, யாரோட அமைதிக்குள்ளையோ, யாரோட ஆனந்த இடங்களுக்குள்ளேயோ, யாரோட புண்ணிய நிலைகளுக்குள்ளேயோ எங்கேயும் இடையூறு இல்லாமல் பயணம் படைக்கலாம். அது இறை பயணமாக, அது உயர் பயணமாக, உயர் ஞான பயணமாக இருக்கும். கொட்டையை போட்டு அது ஓட்டு இது ஓட்டு வெங்காயம் இணைந்து சந்தனம் பூசி ஜவ்வாது போட்டு எந்த நிலைகளை கொடுத்தாலும் உனக்குள்ள உயர் காவி அடையாம, உயர் மாற்றம் வராம, உயர் சரணாகதி இல்லாம எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்து நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதை கொடுத்தோமா அப்படிங்கிற சிந்தனை உனக்குள்ள வராம என்னைக்கும் உயர்வு அடைய முடியாது. இத்தனை சத்தங்கம்ல எத்தனை சத்தங்கம் போட்டாலும் அதை நீ சொல்லுவாங்கல்ல, நீ பாடிங்க பாட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எத்தனை சொல்லுவாங்க. என் பாடல் அவரை பிடிச்சா சும்மா கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ ஒழுங்கா பாடுங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திரைப்படங்களில் வந்தது மாதிரி. அதனால பிரபஞ்சம் ஒழுங்கா நீ பிரபஞ்சம் கொடுத்து நம்ம கடன் போட்டிருக்கோம். இறைவனோட சொத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கோம். எல்லாமே இறைவனோட சொத்து. பேச்சு காற்று நீர் நெருப்பு ஆதாயம் எல்லாமே இறைவனோட சொத்து. அதைத்தான் அங்கமாக வச்சிருப்பான், அங்க அவயமாக வச்சிருப்பான். மூச்சு பேச்சு காக்காடு எல்லாருக்கும் அதான் செயல்படுது அப்படிங்கிற நினைச்சி கொடுத்தவனுக்கு கொடுக்கணும்னா அவன் வாங்கிறது தயாராக நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எனக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நானே இயற்கை கிடையாது, சொத்து கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. காசா கொடுக்க சொல்லலை, உங்கள் சொத்தை எழுதி வைக்க சொல்லலை. நல்ல வார்த்தைகள், அன்பான கனிவான இறைத்தன்மையான உயர் வார்த்தைகளை சொல்லுங்க. இப்படி சபையை வழிகாட்டுதலுக்கு இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எந்த விஷயமும் வாங்காம அன்னதானம்லாம் போடுறாங்க, எல்லா வாழ்க்கையை தியாகம் பண்ணி பிரபஞ்சம் ஆகிறதுக்காக பாடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும்னா ஒன்றும் பொருளும் கிடையாது. சித்த சபையை 4 இடத்துல சொல்லுது. இங்கே சித்தர்கள் பேசுறாங்களே சொல்லுது. இதை மட்டும்தான் அது எங்கேயும் இல்லையாங்கிற போது எந்த சித்தர்கள் தேவர்களுக்கும் சொல்லப்படலையா, அதாவது இதுவரைக்கும் உள்ள அவதாரங்களுக்கும் சொல்லப்படலையா. ஏன் யார்கிட்டையுமே இல்லாத இறைவன் கூட இறைவன் இருக்காங்களோட இல்லையா, சிவபெருமானாங்களோட, ஏன்னா அவன் மூலாவது இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உணரமான உயர் சபையை சொல்லுங்க போதும். வருவதும் கூட்டங்களில் அகத்தி பெருமான் ஒவ்வொரு பூஜை முடிவுகளையும் பேசுவாரு. சித்தன் மூலமா வர வரை அங்கே இங்கே உங்க மனசு தொட்டு அழகா வழி நின்று நீங்க
உங்களோட இந்த காலையில போகையில ஒரு பெரிய விஷயத்தை பண்ண ஒரு மன நிறைவோட நீங்க எல்லாரும் போவீங்க. உங்களோட வினை நிலைகள்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தள்ளி வச்சுக்குவாங்க. இந்த இடத்துல இருக்கு அமைதியா ஆனந்தமா ஒரு சச்சங்கம், இறை சச்சங்கம், இறைவனை பேசக்கூடிய சச்சங்கம், கையாளத்தில் நடக்கக்கூடிய சச்சங்கிறது வந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி அழைத்து வந்தவங்களுக்கு நன்றி கூறி அற்புதமான அடுத்த நிலை கொண்ட தமிழுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தாக்கம் இருந்ததுனால இந்த ஒரு கால பூஜையில விரைவாக எல்லா விஷயங்களையும் சொல்லி விரைவாக தவங்க எனக்கு எப்படி தவம் பண்ண தெரியும், தவம் பண்ண தெரிய வேண்டாம். அமைதியா உட்கார்ந்துருங்க, எந்த சிந்தனையும் இல்லாம நீங்க இருக்கிற இடம் நாளைக்கு அது வேணும் இது வேணும், காலையில இருந்து வேலைக்கு போகணும், அங்க போகணும், ஆஃபீஸ் போகணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கடன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இந்த ரூபாயை எங்க வைக்கிறது, அந்த ரூபாயை எங்க வைக்கிறது, நாளைக்கு வட்டி ரூபாயை எங்க வைக்கிறது, நாளைக்கு வந்த அவங்களுக்கு ரூபாயை எங்க வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு காலையில சாப்பாட்டுக்கு இல்லையே, அங்க போனா கஷ்டப்படுவாங்க, இங்க போனா இப்படி இருக்குமே, அங்க மனைவி இருக்காங்க, கணவன் இருக்காங்க, அந்த விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தள்ளி வச்சுங்க. இரவு முழுவதும் தள்ளி வச்சு இறை சன்னிதானத்துல இறைவனை பணிஞ்சு எத்தனை துன்ப நிலைகள்லாம் அதெல்லாம் கொடுத்த போதும் நீங்க வர்றதுக்கு இறைவனோட பேசுறதுக்கு, அரசியல் பெருமானோட பேசுறதுக்கு, திருமுருக பெருமானோட பேசுறதுக்கு, பரந்தாமனோட பேசுறதுக்கு, ஏன்னா இதுலாம் அவங்களோட தான் பேசுறாங்க. வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லி அர்த்தம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் வடிவமைக்கப்பட்டது. உட்கார வைக்கணும், சாப்பாடு பௌர்வதிச்சா எப்போ வேணாலும் எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. வெப்பமானம்னா டீ, காஃபி, சுடு தண்ணி எல்லாமே இருக்குங்க. எல்லா விஷயங்களும் சாப்பிடுவாங்க. அப்பப்போ உங்களுக்கு நவதானிய பயிரை நவதானியங்களை வெப்பப்படுத்தி கொடுக்க சொல்லியிருக்காரு அழகிய பெருமான். அதை சாப்பிடுங்க. ஒரு பெரிய மாற்றமான இடத்துல, ஒரு உயர்வான இடத்துல இருக்கதான் நினைப்போம். வசமலை பிடிக்கிறோம், வெளியே கொள்வாங்க அப்படின்னு நினைக்காம, என்ன வசமான இடம், இறைவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் உட்காருங்க. சின்ன பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அமைதியா இருந்து கவனிங்க. உரம் தாங்காது, நோய் நொடிகள் இருக்கு, எனக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இதை இருக்குன்னா எளிமையா போய் அங்க ஓய்வு எடுத்து திருப்பி வந்துருக்க ஓய்வுக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு இறைவனை வழிபட வேண்டாம். ஆனா பிரம்மமுகூர்த்த பூஜை எல்லாரும் கட்டாயம் பார்த்தாகணும். அதிகாலை பூஜையில அங்க ஒரு அற்புதம் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு பூஜையும் அற்புதமா நடக்குது. காட்சிகளை ரொம்ப பேரை பார்த்துருப்பாங்க, நாளைக்கு சட்டங்கத்துல சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் காட்சி நடக்கும், காட்சி தெரிஞ்சா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, படிக்காம போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது சொன்னாலும் படிக்கல. ஏன்னா ஒருத்தர் சொல்ற நாளைக்கு போகும் இப்படிலாம் காய்ச்சல் நான் வருவேன், நீ வருவேன், கூட இருக்கவங்க சொல்றாங்க, போன் பண்ணி சொல்லுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சித்த சபை புகழ பாடுங்க, இறைவனோட புகழ பாடுன மாதிரி அப்படின்னு சொல்லி அனைவரையும் அற்புதமான தவநிலைக்கு அதெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு ஒன்றும் செய்யலாம். சிவகோயிலுக்கு போயிடுவாங்க, அம்மன் கோயிலுக்கு போயிடுவாங்க, அது ஒரு 2 வரைக்கும் அடுத்து வந்துச்சு. ஓம் அகதி சாய நமக இன்புட்டு அந்த அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதி சாய நமக. இதுல இருந்து உட்கார்ந்துருவாங்க. எப்படியா உட்கார சொல்லியிருக்காரு.